நாட்டில் 14 வயதுடைய சிறுமிகளுக்கான நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்திய பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிப்பதிலும் ஒரு மைல்கல் நடவடிக்கையாக நாடு தழுவிய அளவில் பாப்பிலோமா வைரஸை ஒழிக்கும் HPV தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்வதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். HPV தடுப்பூசி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 14 வயதுடைய சுமார் 1,15,00,000 சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தாலுகா மற்றும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அங்கு செங்கனசேரியில் உள்ள சென்ட் பெட்ச்மன்ஸ் கல்லூரியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருச்சூரில் சேத்தனா கானாஸ்ரம் பள்ளிக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் திருவனந்தபுரத்தில் செயின்ட் ஸ்டீபன்ஸ் உயர்நிலை பள்ளியில் நடைபெறும் 100ஆண்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். முன்னதாக புதுதில்லியில் தில்லி பல்கலைக்கழகத்தின் 102வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இன்று காலை பங்கேற்று உரையாற்றினார். தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் 50% பேர் பெண்கள் என்பதும் அதில் 70% பேர் தங்கப்பதக்கம் வென்றவர்கள் என்பதும் மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்றும் அவர் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் CP ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாரதிதாசன், சட்டத்துறை செயலாளர் ஜார்ஜ் அலெக்சாண்டர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 16,571 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மதுரை மண்டேலா நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நாளை மாலை நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்நிலையில் மதுரை வரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக சார்பில் SP வேலுமணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிகிறது. அதிமுகவை தொடர்ந்து அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என கூறப்படுகிறது. இதனிடையே திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் இன்று தொடங்கியுள்ளது. திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் குழு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இதேபோல் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளுடனும் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது வருத்தம் அளிப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் O. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்துள்ளதாகவும் அவருக்கு அனைத்து நலனும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார். பொலிவியா நாட்டு விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தனர். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள பொலிவியா நாட்டில் மத்திய வங்கியிலிருந்து புதிய ரூபாய் நோட்டுகளை ஏற்றிச் சென்ற விமானம் தலைநகர் லா பாஸுக்கு அருகே எல் ஆல்டோ நகரில் சாலையில் விழுந்து நொறுங்கியது. இதில் நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து மோசமான வானிலை காரணமாக நிகழ்ந்தது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து காரணமாக எல் ஆல்டோ சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடனான தற்போதைய மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் அரசியல் வழிமுறைகள் மூலம் தீர்க்க விரும்புவதாக ஆப்கானிஸ்தான் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஆமீர் கான் முட்டகி சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுதுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியுள்ளார். இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், பேச்சுவார்த்தை மற்றும் அரசியல் வழிமுறைகள் மூலம் சர்ச்சைகளை தீர்க்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு சவுதி அரேபியா வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.